வெல்கம் டு எக்னஸ் எனி சேனல். எக்னஸ் எனி சேனலில் சிஓஏக்கான ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சிஓஏ எக்ஸாமினேஷன் அப்பத்தை பொறுத்த வரைக்கும் சிஓஏனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. சிஓஏனா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆன் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டோடைய கண்ட்ரோலில் இருக்குது. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தான். 6 months ஒன்ஸ் தான் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். கம்மிங் ஏப்ரல் ஆர் ஜூனுக்குள்ளே வந்து இதுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணால் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அது ஹையராக இருந்தாலும் சரி லோயராக இருந்தாலும் சரி சிஓஏ எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிமம் 120 hours வந்து எதனா ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் மட்டுமே சிஓஏ எக்ஸாமினேஷன் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுவும் இல்லாமல் ப்ளஸ் வந்து ரெக்கார்ட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்ட் நோட்டும் உங்கள் கையில் இருக்கணும். இது இருந்தால் தான் சிஓஏ எக்ஸாமினேஷன் நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ 120 hours மட்டும் இல்லாமல் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அதாவது வந்து இது அட்மிஷன் வந்து ஜனவரிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அட்மிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறது ஜனவரிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டைமிங் வந்து பாருங்கள். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தான் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ இந்த 3 months இருக்குது. உங்களுக்கு 3 month கேப் இருக்குது. இந்த 3 months நீங்கள் வந்து ட்ரைனிங்கை பக்காவாக கண்டினியூ பண்ணி முடிக்க முடியும். ஸோ இந்த ட்ரைனிங் முடித்தோடனே உங்களுக்கான பெனிஃபிட் என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்படின்றதும் நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா சிஓஏக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். சிஓஏ கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவேன். ஸோ இதனுடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கோர்ஸை முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வேலிடான ஒரு சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்கும் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்குடைய ஹைலைட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுங்க. சிஓஏக்கான புக்கை வந்து பிடிஎஃபாக வந்து கொடுக்குறோம். சிஓஏக்கான ரெக்கார்ட் நோட், அதாவது ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒர்க் புக்கும் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துரும். அதை பார்த்து நீங்கள் ரெக்கார்ட் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ அதே போல் லைஃப் டைம் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைஃப் டைம் அக்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது டைப்ரைட்டிங் முடிக்கல, பட் வந்து சிஓஏ எக்ஸாமினேஷன் இப்போதுலேருந்தே நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வரேன், எக்ஸாம் வரும்போது நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு சில பேர் இருந்தீங்கன்னா ஸோ இப்போதுலேருந்தே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 month தான்றதில்ல, 3 month முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸஸை வாட்ச் பண்ண முடியும். வேறு எதனா டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கான ஆப்ஷனை வந்து லைஃப் டைம் அக்சஸ் பாஸ்வேர்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே போல் மாடல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறோம். 5 மாடல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களால் வந்து சிஓஏ எக்ஸாமினேஷன் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிட முடியும். அதே போல் கிளாஸஸ் கண்டக்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிளாகர் இருக்குது. ஸோ என்னுடைய பிளாக் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஓஏக்கான ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுக்கான பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் டியூட்டோரியல் உள்ளே ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணால் மட்டுமே நம்மளால் உள்ளே வர முடியும், உள்ளே வந்து கிளாஸஸை வாட்ச் பண்ண முடியும். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸோ வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்க்கு வந்துடுங்க. ஹோமில் வந்துட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா, கீழே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் அனுப்பிச்சி வச்சுருங்க. ஸோ அண்ட் தென் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே இல்லை ஃபோன்பேயில் இருக்கும். பேமெண்ட் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயிலாக கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் கூகுள் பே இல்லை ஃபோன்பே உடைய நம்பர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ கூகுள் பே ஆர் ஃபோன்பே உடைய நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணிட்டா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண மாதிரி உங்களுக்கு உடனே அடுத்த ஒரு 20 minutes வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் வந்து கிளாஸஸை வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது அக்கௌண்ட் கூகுள் பே இல்லை ஃபோன்பே இல்லை சார் அப்படின்றவங்க டேரெக்டாக கால் பண்ணி இது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு அக்கௌண்ட் நம்பரில் ஃபீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. பண்ணோடனே உங்களுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ கிளாஸஸ் ஆஃப்லைனில் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுலேயே அந்த கிளாஸஸ்லேயே ரெக்கார்ட் நோட் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, எக்ஸாமினேஷன் என்னென்ன நடக்க போகுது, சிலபஸ் என்னென்ன இருக்கும், ஸோ டோட்டலாக என்னென்ன வீடியோ வாட்ச் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் ஜாயின் பண்ணிங்க. அதே போல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.